கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் ஏதாவது சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. முழுக்க முழுக்க உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே இது பகிரப்படுகிறது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு இந்த மைனர் ட்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சிடுச்சு. ஸோ அதனால் இதை நம்ம இப்போ டெலிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த 25,169 உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நேற்றுக்கும் அதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ முந்தா நாளும் பார்த்தீங்கன்னா, அதாவது மண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. பட் நேற்றுக்கும் இன்னும் கீழே இறங்கிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேலே ரிட்டர்ன், அதாவது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது கன்ஃபார்மாக மேலே போகும்ன்றதையும் நம்மளால் இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்றத நம்மளால் அனாலிசிஸ் பண்ணலாம். மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த 25,169 உடச்சிச்சு அப்படின்னா நிஃப்டி இன்னும் கீழே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சின்னா அகைன் மறுபடியும் ஒரு ஃபால் கண்டிப்பாக நம்ம இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஏறி தான் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல, பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 225 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மைனர் ட்ரெண்டை என்ன ஆகலை, ஸோ அது இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு புல்லிஷ் கேண்டிலை வச்சு இது வந்து மேலே தான் போக போகுதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சில கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அகைன் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 55,979 அகைன் மறுபடியும் போயிட்டு அங்கேருந்து கூட மறுபடியும் ஒரு டபுள் டாப் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகி கீழே கூட வரலாம். ஓகே, இங்கேருந்து இப்போ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக அதாவது இது ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இருந்தாலும் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம். இது தேவையில்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அதானி பவர் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு இதை வந்து 2 டைமில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த அதானி பவர் பார்த்தீங்கன்னா 173 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போது வந்து நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை மேலே அதோட ப்ரைஸை வந்து பதிவு பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படின்றதுனால நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கவங்க நீங்கள் அதாவது ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹையையும் உங்களுக்கு ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிஎம்டிசி லிமிடெட். இந்த ஸ்டாக் உங்களுக்கு 11% நேற்று உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டார்கெட் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் இல்லை 1 வீக் ஆர் 10 டேஸில் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் 6% ஐஆர்எம் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ இது வந்து இந்த
இந்த கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உடச்சிச்சு. அகைன் மறுபடியும் ஒரு 2 டேஸாக என்ன இருக்குது, உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. அதுக்கும் ஒரு ரிஜெக்ஷனோட இருக்குது. ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது ஒன்று இங்கேருந்து அப்படியே மேலே போயிடலாம். ஸோ இந்த அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆன் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும். ஸோ இந்த 324 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து பாடி, பட் இங்கே பார்த்தீங்கன்னா விக்கு தெரியும். ஸோ விக்கில் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. அதனால் உங்களுக்கு இப்போவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் பிரேக் அவுட், அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இப்போ பிரேக் அவுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஸோ இங்கே வைக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு டக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக கூட கீழே வரலாம். கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் சம்டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே எஸ்எல்லை வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அகைன் கீழே வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னா உங்களுக்கு 465. ஸோ உங்களுக்கு அதுதான் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். இதை ரீச் பண்ணாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே நமக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஐடியா பொறுத்த வரைக்கும் 3.5% வந்து உங்களுக்கு மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ அதாவது இந்த ஜோனில் நம்ம கொடுத்துருந்துருப்போம். இந்த கன்சாலிடேட் ஜோனில் நம்ம கொடுத்துருந்தோம். இதை உடச்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு. அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் நம்ம இங்கே பாருங்கள், ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் பிகினாக இருக்கீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு ஸ்டாக் இங்கே உடச்சி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் 2 டேஸ். ஸோ நீங்கள் வாங்கி இந்த ஸ்டாக் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அகைன் மறுபடியும் இந்த ஜோன் உங்களுக்கு அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து மேலே தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. 3.5% வந்து நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் இந்த ஸ்டாக் வந்து அப்படியே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்கி வச்சுருக்கவங்க நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ பிரேக் அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 ரூபா அப்படின்றது உங்களுக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அங்கே வரும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்ட். இது ஒரு 3% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். ரீடெஸ்ட் லைன் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று ஒரு 3% வந்து மேலே போயிருக்கு. இன்னும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு இந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதோட டார்கெட் அதாவது 165 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டாக இருக்கும். இது வந்து ரவுண்டிங் பாட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட டார்கெட். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயமெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் அதாவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத இதன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று டெக்னிக்கல் அதாவது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸோ நம்மளால் பிகினராக இருக்கட்டும் சில இன்டர்மீடியேட்டராக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சில பிகினருக்கு வந்து உங்களுக்கு இது என்ன இதில் சம்பாதிக்க முடியுமா, இந்த டெக்னிக்கல் அப்படின்ற டூல் இந்த ஒர்க் ஆகுமா அப்படின்றது ஒரு எண்ணம் கூட வரலாம் நிறைய பேருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுது அப்படின்றதையும் இந்த மாதிரியான சில விஷயத்தினால நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம், பிரேக் அவுட் ஸ்டாக்கை. ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் தான் உங்களுக்கு நல்ல கிளியராக நம்மளால் இந்த ஷார்ட்டை பார்க்க முடியும் அப்படின்றதுனால வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குவோம். வீக்லியில் உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வீக்லி ஷார்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணப்பல ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜோனை இந்த 7368 அப்படின்றத கிளியர் கட்டாக உடச்சிருக்கு இந்த ஸ்டாக். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் டைனில் ஸோ பிகினர்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ப்ரைஸோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்குறாங்க. ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 7000 அப்படின்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஸ்டாக்குக்கு 10,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக வாங்கலாம். அதே இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 தான் என்னால் வந்து அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா
உங்களுக்கு நான் ஈச் ஸ்டாக் ஒரு 5000 தான், அதுக்கு மேலே எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், ஸோ அதாவது தவிர்த்துடலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் 10,000 அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக்கு 100 ரூபா கொடுத்து நீங்கள் அதிக குவான்டிட்டி வாங்குறதும், ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா கொடுத்து நீங்கள் இந்த ஸ்டாக், அதாவது 7,000 ரூபா கொடுத்து ஒரு இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறதும் 100 ரூபா ஸ்டாக்கை, அதே 7,000 ரூபா கொடுத்து இந்த 7,000 ரூபா இருக்கிற ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கும் சம்மந்தம் தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தானே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஒன்று தான். ஸோ ஒரு ஸ்டாக்கோட குவாலிட்டியை பார்க்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணும் நம்ம. ஸோ ப்ரைஸை பார்க்கக்கூடாது. உங்ககிட்ட அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பணம் இருக்கிற பட்சத்தில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஸோ கரெக்டாக நம்ம இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஓகே, நேற்றுக்கு உங்களுக்கு 11% ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனை உங்களுக்கு என்ன ஆகிருக்கு பாருங்கள், ஒரு லாங் கன்சாலிடேட். ஸோ இதை உடைக்க முடியாமல் பல டைம் வந்து என்ன இருக்குது, ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த டைம் வெறித்தனமாக மேலே ஏறி இருக்குது. ஸோ எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருந்துட்டு அதை உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வெறித்தனமாக மேலே ஏறும், வெறி கொண்டு மேலே ஏறுங்க, ஸ்பீடாக இருக்கும் அதோட மொமெண்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 11% மேலே ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஸோ நீங்கள் இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 7,000, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபண்டை வந்து ஒதுக்கி வைக்கலாம். அப்படி ஒதுக்கி வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது வாங்கினோம்னா நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 7,000 மேலே போகிறாலும் பிரச்சனை இல்லை. இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எஸ் 9,740, அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை வந்து கீழேயே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஜோனுக்கு கீழேயே நம்ம ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு கனரா பேங்க். கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் நம்மளோட டாப் கெயினில் தான் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஜோனில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அதாவது கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 119க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை இப்போவும் என்ன பண்ணலாம்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை தான் 128 தான் உங்களுக்கு கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் பட்சத்தில் தான் அது நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஸோ டவுன் சைடில் இங்கே வர்ற வரைக்கும் ஃபாலோ ஆகும். அதனால் நம்ம இதை வந்து எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹை, எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நான் ஷேர்டை மட்டும் மாற்றிக்கிறட்டுமா, உங்களுக்கு கிளியராக தெரியும். எஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு எஸ்எல். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க, இன்னும் சில ஸ்டாக் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம மார்னிங் ஒரு 11 or 12 o'clock வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஜியோஜித் ஃபினான்ஸ். இந்த ஜியோஜித் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா உடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 159. ஸோ அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன். ஸோ இதோட ஷேர்டை நான் மாற்றிக்கிறேன், பிளாக்காக மாற்றிக்கிறேன். நம்ம எப்பயுமே ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைனை பிளாக்கில் தான் வச்சுருப்போம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இதை வந்து என்ன பண்ணலாம், ஸோ நல்ல லோவுலையும் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சப்போர்ட் அதாவது நெக்ஸ்ட்டு கீழே நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் தான் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேளை கீழே வந்தாலும் கூட இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ப்ரைஸ் வந்து கீழே போகாமல் தாங்கி பிடிக்கும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட் டார்கெட்டு இந்த ஜோன் தான். ஸோ 91 அப்படின்றது உங்களுக்கு ஒரு 10% வைங்க, ஒரு 10% வந்து நமக்கான நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து சரியான ஃபால் இல்லையா. ஸோ இந்த லோவில் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டாக் பற்றி நீங்கள் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிடணும். நான் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆமாம், ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர். இந்த தீபக் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சின்ன ஃபால் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல, ஒவ்வொரு தடவையும் ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து என்ன இருக்குது, ஸோ உடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது இந்த 1357 1387 நீங்கள் வந்து அதாவது சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 1387க்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்லை வந்து நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட், இதோட ஆல் டைம் ஹை இந்த 1500 ஒரு நிமிஷம் 1746 உங்களுக்கு இதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஏயு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக், அதாவது இந்த சப்போர்ட் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அதாவது 707 இங்கே உங்களுக்கு ஒரு 3% என்ன இருக்குது, நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை பாருங்கள். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் இப்படியே மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதாவது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இங்கே எடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா விட்டுறலாம். ஸோ ஏன் அப்படி சொல்லணும்னா உங்களுக்கு எஸ்எல்லும் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா இது ரெட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஆனாலும் இந்த கேண்டிலெல்லாம் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இது. ஸோ இந்த கேண்டிலை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும், நெக்ஸ்ட் மொமெண்டம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை அது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் ப்ராப்பராக. ஸோ அப்படி ஆகும்போது தான் நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் போகணும். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் நம்ம பார்த்துட்டோம், இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 837. ஓகே, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜியோஜித் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு, ஜியோஜித் இல்லை, ஜோதி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க. அதை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், அது ஜோதி லேப் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து வியூ ஆகலை. ஸோ மறுபடியும் நான் அகைன் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை பார்த்துருவோம். மிண்டா கார்பரேஷன் கேட்டிருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம அதை போன்ஸ் பார்த்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இந்த மிண்டா கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க, அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேட் ஜோன், கிட்டத்தட்ட கன்சாலிடேட் ஜோன் மட்டும் சொல்லிட முடியாது. வித் உங்களுக்கு ஸ்லைட்லாம் என்ன இருக்குது, உங்களுக்கு அதாவது ஃபாலிங் வேஜில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் கீழே விழுகலை. ஓகே, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 633. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது உங்களுக்கு இதோட எல்லா கலருமே ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நான் இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு கலர், ஸோ இதோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இங்கே இல்லை இங்கே. ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு இல்லையா. அது மாதிரி இப்போ இந்த ஸ்டாக் வந்து இதை என்ன ஆயிடுச்சு, இன்னும் உடைக்கலை. இப்போது என்ன இருக்குன்னா, உடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி கீழே வந்துகிட்டு இருக்கு. அகைன் மறுபடியும் புல்லிஷ் கேண்டில் வந்து இதை ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஜோனை, இந்த 575 இருக்குல்லே, அந்த க்ரீன் கலர் ஹாரிசாண்டல் லைன், இதை பிரேக் பண்ணால் மட்டுமே நமக்கான இதை வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி அந்த பிரேக் அவுட் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்படி வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அதோட டார்கெட் 633 அதோட ஆல் டைம் ஹையாக இருக்கும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனை உடைக்கிற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் கீழே விழுகும். அதனால் இந்த பிரேக் அவுட் 575 ஆணுச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல் வந்து இங்கே தான். இதை உடைக்கும் போது நம்ம எஸ்எல்லை கொடுக்கணும். டார்கெட் பார்த்துட்டோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஏன்னா பெரிய லெவலில், அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் போகிறதுனால
பெரிய லெவலில் விழுகலை. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.